ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோகக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோகக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, நான் நலம், நீங்கள் அனைவரும் நலமா? இப்போ நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்களை பார்க்க உள்ளோம். இவர் வருகின்ற 24/10/2022 அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இப்படி வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன நற்பலன்களை தர உள்ளார் அப்படிங்கிற கோணத்தில், அதே போல் எல்லா நேயர்களுக்கும், தனுசு ராசியில் பிறந்த எல்லா நேயர்களுக்குமே யோக பலனை தருவாரானா கண்டிப்பாக அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை. குறிப்பிட்ட நேயர்களுக்கு நற்பலன்களும், குறிப்பிட்ட நேயர்களுக்கு அவர் கெடுபலன்கள் தான் வெளிப்படுத்துவார். அதை நம்ம விரிவாக தெளிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வக்ர நிவர்த்தி நிலை என்பது எங்கே ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசியில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து இந்த வக்ர நிவர்த்தியை பெறுகிறார். அப்போ இந்த இடத்துல யார் யாருக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, பாரம்பரியத்தில் இந்த மாதிரி இரண்டாக பிரித்து பலன் அறிவதற்கு உண்டான நுட்பங்கள் கிடையவே கிடையாது. ஒன்று, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் கெடுபலன், அல்லது தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல பலன். ஆனால் உங்களுடைய ஜனன திதி நித்திய நாம யோகம் கரணத்தை இணைத்து பார்க்கும்போது அழகாக இது ரெண்டாக பிரிந்து உங்களுக்கு பாசிட்டிவ், உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி அழகாக பலன்களை வெளிப்படுத்தும். அதனால் தயவுசெய்து அன்பர்களே, உங்களுடைய ஜனன திதி என்ன, நித்திய நாம யோகம் என்ன, கரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நானே நிறைய வீடியோ கொடுக்குறேன். ஒவ்வொரு முறையும் ஜாதகத்தை எடுத்து பார்க்க தேவையில்லை. நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு எங்கேயாவது குறித்து வச்சுக்கோங்க, ஃபோனில் கூட ஒரு சேவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் காலகட்டங்கள் அதுக்கப்புறம் அதுவே மைண்டில் பதிவாயிடும். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன ராசினார் சொல்கிறீங்களா இல்லையா? என்ன திதி, என்ன நிதி நாமயோகம் கரணம் அப்படின்னா யாருக்கும் தெரியறதில்லை. என்ன காரணம்? இது ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சு. அதனால் இதை சார்ந்த விழிப்புணர்வு என்பது ஜோதிட உலகத்தில் இல்லை. இப்போ 2015க்கு பிறகு அது பார்த்திங்கனாக்க அப்படியே ஓரளவுக்கு விஷயங்கள் வந்திருக்கு. இதுவரை பெரிய ஒரு விஷயங்கள்லாம் இது வரல. அதுலேயும் ராசி பலன்களை சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் முதல்ல இதை கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு ராசி பலனில் ஒரு ஜாதகருடைய திதி நித்திய நாமயோகத்தை இணைத்து யாருக்கு நல்லா இருக்குது, யாருக்கு நல்லா இல்லை அப்படின்ற ஒரு கோணத்தில், புதிய கோணத்தில், புதிய ஒரு முறையில் நம்ம ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம். இது ஒரு தோராயமான பலனே கிடையாது. ரொம்ப அக்யூரேட்டான ஒரு பலன், ரொம்ப துல்லியமாக இருக்கும், எல்லாருக்கும் அப்படியே பொருந்தும். அதான் இதனுடைய சிறப்பம்சமே. இப்போ யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பிறந்தது சுகர்மம் சித்தி பிராமி நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்களா? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்களுக்கு. அடுத்தது விஸ்கம்பம் கண்டம் பரிக நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்களா? டபுள் சூப்பர். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சௌபாக்கியம் வியாகாதம் சாத்தி நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்களா? இதுவும் மிக சிறந்த அமைப்பே. ஆயுஷ்மான் துருவம் சித்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்களா? இதுவும் சூப்பராக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 நித்திய நாமயோகங்களுடைய பெயர்களை கொடுத்துருக்கேன். மொத்தம் 27 நித்திய நாமயோகங்கள் இருக்குது. அதில் 12 நித்திய நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்குது. கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பவகரணம், கௌலகரணம், சகுனிகரணம், சதுஸ்பாதம், அடுத்தது கிம்சுகுணம், தைத்துளை. இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்களா? தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? உறுதியாக சொல்லலாம், இந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு யோக பலனை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன பலனை தருவார்? என்ன பலனை தருவார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு
அவர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். ஒன்று. அடுத்தது உங்களுடைய தனுசு ராசிக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க செவ்வாயினுடைய வீடுகளான மேசம் மற்றும் விருச்சிகத்தினுடைய அதிபதியினுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்தில் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காப்புல. இப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசம் என்பது 5ஆம் வீடு, விருச்சிகம் என்பது 12ஆம் வீடு. அப்போ 5, 12னுடைய சாரத்தில் வந்து அமர்ந்திருக்காரு. சரி, 2ஆம் பாவத்தில் அமர்ந்த இந்த சனி பகவான் என்ன பலனை தருவார்? சுயசாரம், சொந்த வீட்டில் இருக்காப்புல, என்ன பலனை தருவார் அப்படின்னா, குடும்பஸ்தானம் இல்லையா, அது வாக்குஸ்தானம், கல்விக்குரிய பாவம், கல்வி வழி யோகத்தை வந்து கொடுப்பார் கண்டிப்பாக. பொதுவாக 2ஆம் இடம் என்பது கல்வியை குறிக்கும். அதில் வந்து சனி பகவான் அமரும்போது கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் தான் கல்வி தடைகளை எல்லாம் ஏற்படுத்துவார். இங்கே சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கனால ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நற்பெயரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருந்து அதிகப்படியான யோக பலன்களை வந்து கொடுப்பார்னு சொல்லலாம். குடும்பஸ்தானம் இல்லைங்களா, அப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கனால குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமைகளையும் தேவையில்லாத பணவீரத்தையும் வந்து தவிர்ப்பார். சனி பகவான் வந்து என்னென்னா சிக்கனத்துக்கு உண்டான ஒரு கிரகம், சரிங்களா. இப்போ அடுத்தது பார்க்கும்போது என்னென்னா வாக்குக்கு உண்டான ஒரு ஸ்தானம். அப்போ யாரிடமாவது நம்ம வந்து பணம் சார்ந்த விஷயங்களோ அல்லது ஏதோ ஒரு செயலையோ வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கீங்க, வண்டி கொடுத்துட்டு போகிறாரு, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வாங்க ரெடியாக இருக்குன்னா நம்ம 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக வந்து அந்த நேரத்துக்கு வந்து டெலிவரி வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா சனி பகவான் தான் மெக்கானிக்கு, அவரே சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கனால அது அந்த இயந்திரங்கள் ஆட்டோமொபைல்ஸை வந்து குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கனால அந்த இடத்துல அந்த சுபபலன்களை வந்து அவர் நிச்சயமாக வந்து கொடுத்துருவார். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அமர்ந்தது 5னுடைய சாரத்தில், அது செவ்வாயுடைய சாரத்தில், மேச ராசியினுடைய சாரத்தில். அது வந்து பார்த்திங்கனாக்கா பூர்வீகத்தை வந்து குறிக்குது பர்டிகுலராக. ஏன்னா அந்த பூர்வீகத்திற்கும் நிலத்திற்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை வந்து அமைச்சு கொடுப்பார். சண்டை சச்சரவுகள், வழித்தட பிரச்சனைகள், வாக்கா வரப்பு பிரச்சனைகள், கோர்ட்டில் ரொம்ப நேரமாக வந்து ரொம்ப நாட்களில் ரொம்ப வருடமாக கேஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ நீதிபதி யார், நீதிமான் யார்? சனி பகவான் இல்லைங்களா, அவர் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் தானே இருக்கார். சண்டை சச்சரவுகளுக்கு உண்டான ஒரு நட்சத்திரமான வீட்டத்தில் தானே இருக்கார். அப்போ இந்த இடத்துல அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து தரணுமா இல்லையா? அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பார். மற்றொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம். அந்த விருச்சிகத்தினுடைய வீட்டினுடைய சாரத்தில் வந்து இருக்கிறனால என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடமாக வந்து வர்றதுனால நல்ல ஒரு அயன சயன போக சுகங்களையெல்லாம் வந்து உருவாக்கி நிம்மதியாக சாப்பிட்றது, நிம்மதியாக தூங்குறது. அப்போ என்ன பிரச்சனைகள் எல்லாம் கம்மியானதானே நிம்மதியாக நம்ம தூங்க முடியும் இல்லைங்களா. தூக்கத்துக்கு உண்டான கிரகம் வந்து சனி பகவான், அவர் வந்து சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக வந்து தூக்கமே வரும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இவர் வந்து நைட்டு வாட்ச்மேன் மாதிரி இருக்குப்பார், இல்லைனா வந்து பேய் பிசாசு மாதிரி சுற்றிட்டு இருப்பார் தூங்காமல், பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனுடன் வந்து உடலுக்கு உபாதைகளை தரக்கூடிய கிரகங்கள்லாம் இணையும் போது மனநலம் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் வந்து ஏற்படும். அப்போ சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்த்து சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறனால இந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அடுத்தது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியை வந்து இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கடகத்தையும் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான துலாம் ராசியை இந்த சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவானுடைய பார்வை வந்து கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேலோட்டமான விதி. சனி பகவான் கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் இருந்து பார்த்தா தான் கெடுபலனே நடக்கும். இங்கே யோக பலனை தரக்கூடிய தன்மையிலேருந்து பார்க்குறதுனால நிச்சயமாக யோக பலன் தான் நடைமுறைக்கு வரும். இப்போ 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனங்கள், ஒழுக்கம், தாயார், ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள், இப்படி வந்து 4ஆம் பாவம் பல காரங்களை வந்து கொண்ட ஒரு அற்புதமான பாவம். இந்த பாவத்தை சனி பகவான் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலேருந்து பார்ப்பதனால அந்த வீடு வந்து குருவனுடைய வீடாக இருக்கிறனால
வீடு வாகனங்கள் சார்ந்த பரிவர்த்தனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது விற்கும்போது அந்த தனவழி யோகத்தை வந்து கொடுத்துருவாப்புல. அம்மா இப்போ அம்மா வகையில் ஏதாவது வந்து நோய் நொடிகளுக்காக செலவாகுதுன்னா அந்த காலகட்டங்களில் அந்த செலவுகள்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அம்மா வந்து அவங்களுடைய சேவிங்லேருந்து நமக்கு வந்து கொடுத்து உதவுவாங்க. சரிங்களா? ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு ஜாதகர் வந்து ஒழுக்கத்தை வந்து கிட வேண்டும், அவப்பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னா அது சனி குரு வந்து காரணம். அப்போ இந்த இடத்துல 2 பேருமே வந்து சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நற்பெயர்கள் வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. இப்போ அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான கடகத்தை வந்து சனி பகவான் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்குறாரு. சுப பார்வையாக இருக்கிறதுனால அது பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடு, பெண்கள் வழி யோகத்தை வந்து கொடுத்துருவார். 8ஆம் பாவமாக அமைகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், அதேபோல் உயில் வழி சொத்துக்கள், திடீர்னு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீரென நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாமே 8ஆம் பாவத்தை சேர்ந்தது. அடுத்தது ஆயுள் பாவம் வந்து 8ஆம் பாவம், ஆரோக்கியம் என்பது 8ஆம் பாவம். அப்போ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறதுனால, ஆயுள்காரகன் சனி பகவானே பார்க்குறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு நீண்ட ஒரு ஆயுளை வந்து கொடுத்துருவார். யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, தனுசு லக்னம் தனுசு ராசியில் படுத்த படுக்கையாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எழுந்திரிச்சிக்குவாங்க, சரியாயிடும் கண்டிப்பாக. அடுத்தது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான துலாம் ராசியை வந்து பார்க்குறாரு. சுக்கிரனுடைய வீடு, சுகபோகக்காரகன் நாம. அப்போ நண்பர்களுடன் கேளிக்கை கொண்டாட்டங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடிய அமைப்புகளையும் மன நிறைவுகளையும், அடிக்கடி வந்து டூர் போகிறது, சுற்றுலா வந்து செல்வது, இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய அற்புதமான ஒரு பலன்களை வந்து கொடுத்துப்பார். இப்போ அதே நீங்கள் பிறந்தது சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகம்னா அப்படியே கெடுபலனாக மாறிடும் எல்லாமே. இப்போ அடுத்தது திருதி வேதிபாதம் மகேந்திரம், அவர்களுக்கும் கெடுபலன். பிரீத்தி விருத்தி சிவத்தில் பிறந்திருக்கீங்க, அவர்களுக்கும் வந்து கெடுபலன். திதியின் அடிப்படையில் நீங்கள் பிறந்தது வந்து பிரதமை திதி, துவாதசி திதி, சதுர்த்தி, சதுர்தசி, பஞ்சமி, சஷ்டி, நவமி, தசமி, இந்த திதியில் பிறந்திருக்கீங்க. கடுமையான பாதிப்புகள் வந்து உண்டு. இப்போ நம்ம என்னென்ன பலன்கள் வந்து நம்ம பேசணுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைகளாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவர்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி செயல்களை வந்து செய்யும்போது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத ரொம்ப யோசிக்கணும். இந்த நேரம் முடிகிற வரையும், அதாவது சனி பகவான் வந்து அவிட்ட நட்சத்திரத்தை விட்டு நவரக்கூடிய கால அளவான ஒரு 13/3/2023 வரையாவது கம்பெனி வந்து இந்த வேலைகள்லாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க நீங்கள். இப்போ இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி, இதை சரி செய்வதற்கு என்ன வழி அப்படின்னா, உடனே திருநள்ளாறு போகலாம், குச்சனூர் போகலாம். அங்கேயே தான் போய் ஆகணுமா, தேவையில்லை. வீட்டுக்கு பக்கத்தில் சனி பகவான் ஆலயம் இருந்தால் அங்கே போங்க. இஷ்ட தெய்வம் இருக்கார், நவகிரகத்தில் சனி பகவான் இருக்கார், அவரை போய் கும்பிடுங்க. காக்கைக்கு உணவு வைங்க, நாய்களுக்கு வந்து உணவு வைங்க, உதவுங்க. கடைநிலை ஊழியர்களுக்கு வந்து உதவுங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா தொழிலையும் கடைநிலை ஊழியர்கள்னு இருப்பாங்க, சீருடை அணிந்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து உதவுங்க. இது எப்போ செய்தால் நற்பலன்கள் என்பது தான் இதனுடைய சூட்சமானமாக. சனி பகவானே நீங்கள் வந்து சனிக்கிழமை போய் கும்பிட்றது, சனி ஓரையில் கும்பிட்றது, பூச அனுச உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் கும்பிட்றது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதில் வந்து நன்மையும் இருக்குது, பல தீமைகளும் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க எனது திதியோக கரண வகுப்புக்குள்ளே வந்து கலந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய தெளிவு ஞானம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 6 நாள் விதிகள் இருக்கும். அடுத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தவர்களுடைய ஜாதகங்களை லைவாக போட்டு அந்த விதிகளை வந்து அப்ளை பண்ணி நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவோம். யாரும் வந்து மறுத்து பேச மாட்டாங்க. இது எப்போ பண்ணுனா நல்லது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, நீங்கள் சுகர்மம் சித்தி பிராமியம் சௌபாகியம் யாகாதம் சாத்தியம் விஸ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நித்திய நாமயங்கள் நடைமுறையில் வர அன்னைக்கு தான் போய் கும்பிடணும். நீங்கள் அதே மாதிரி காக்கைக்கு உணவு வைப்பது, நாய்களுக்கு வந்து உதவுறது, உணவு கொடுப்பது,
கடைநிலை ஊழியர்களுக்கு வந்து உதவுவது எல்லாம் இந்த நித்திய நாமத்தில் தான் பண்ணணும். அப்போ தான் நற்பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இது மாதிரி பல அற்புதமான தகவல்களை, திதியோக காரணம் சார்ந்த தகவல்களை வாய்ப்புகள் நேரங்கள் அமையும் போதெல்லாம் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதியோகரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணன், சேலம். என்னிடம் ஜாதக ஆலோசனை பெற விரும்புபவர்கள் குறைந்த கட்டணம் தான், ரீசனபுளாக இருக்கும். பலன்கள் எல்லாமே உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கும். உடனே பார்த்துக்கலாம். இந்த 2 நாள் 3 நாள் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. எத்தனை ஜாதகங்கள் வந்தாலும் அன்றைக்கே வந்து அவர்களுக்கு உண்டான கன்சல்டிங் அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கும். பலன்களும் வந்து கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம் அன்பர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.